ஜெய் சாய்ராம். இது நமது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்த பிரார்த்தனைகளிலே ஒரு சகோதரனுடைய ஒரு கண்ணீர் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைக்காக நீங்களும் கூட இந்த கூட்டு பிரார்த்தனையிலே இணைந்து செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு மிகவும் வலு அதிகமாக ஆன பிறகு கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை வெல்லக்கூடிய ஒரு வகையிலே இந்த பெண்ணிற்கு கண்டிப்பாக கண்ணீரை துடைக்கும் விதமாக பாபா திரும்பி பார்ப்பார், காது கொடுத்து இந்த பிரார்த்தனையை கேட்பார், கண்ணெடுத்து பார்ப்பார், கண்ணீரை துடைப்பார். இந்த பெண்ணினுடைய பெயர் மட்டும் விலக்கப்பட்டிருக்கிறது, நாடும் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு எந்த விதமான அவமானமோ இடைஞ்சல்களோ வரக்கூடாது என்பதற்காக. ஆகவே பிரார்த்தனையை மட்டும் அந்த சகோதரிக்காக செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி. ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். நான் உங்களோட கதைச்சிருக்கிறேன், நான் கதைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அங்கே வந்து எனக்காக கூட்டு பிரார்த்தனையில் ப்ரே பண்ணின எல்லாருக்கும் என் நன்றிகள். ஏனெண்டா நான் ஒரு பிணம் மாதிரி படுத்திருந்தேன். நான் என் வாழ்க்கை ஏற்கனவே சொன்னேன், ஒரு புணத்தை விட கேவலமாக படுத்திருந்த எனக்கு கடவுள் உயிர் கொடுத்திருக்கிறார். நான் எழுப்பி என் வேலைகளை செய்கிறேன், என் பாபாவோடைய என் பயணங்களை மேற்கொள்கிறேன், என் வழிபாட்டை இதன்றேன். நான் அதாவது இறந்து ஒருவருக்கு எப்படி நம்பிக்கை வருமா வராதான்ற அந்த கேள்விக்கு வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் மனதில் நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன். நான் வாழணும் என்ற ஆசைகளை எனக்கு கொடுத்திருக்கிறேன். அவருக்கு நான் கோடான கோடி நன்றிகள் சொல்கிறேன். எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ப்ரே பண்ணினதுக்கு உங்களுக்கு கோடி நன்றிகள். பல பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒரு சைபரில் இருந்தவனுக்கு பக்கத்தில் ஒரு எண் வந்தால் இவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்பாவையே கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி, யாருமே இல்லைன்ற உணர்வு இல்லாத அளவுக்கு நான் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஒன்று இருக்குது. நான், என்னுடைய மகன், என் கணவர் எல்லாம் ஒவ்வொரு திக்கில் இருக்கிறோம். அது விதியின் சாபமாண்டே தெரியல. எனக்கு சரியா சுகம் இல்லாமல் இருந்தனால நான் என் தம்பியோடு வந்திருந்துட்டேன். என் பிள்ளைய, என் கணவர், அவருக்கு 2 காலும் இயலாது. திடீரென்று தான் எல்லாமே. எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை திடீரென்று தான் நடந்தது. எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு நானும் தள்ளப்பட்டேன். என் கணவருக்கு இந்த காலு கீழே திடீரென்று வேலை செய்தவர் ஒரு வெயிட் டக்குன்னு 20 கிலோ வெயிட்டை தூக்கின உடனே அந்த காலு கீழே 2மே வேலை செய்யாமல் போயிட்டு வீல் சேரில் இருந்துதான் அந்த பொம்பளை பிள்ளையும் பார்க்குறேன். மகன் நல்லா வளர்ந்து நல்லா படித்து ஒரு மெடிசன் படித்தவர், ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு போனவர். அவரும் இப்போ படிப்பெல்லாம் குழப்பிட்டு என்ன செய்யற, அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம், எல்லாரும் ஒரு பக்கம் இருப்போம். அப்போ நம்மளோட வறுமைகள் வர்ற போது உறவுகள் கூட கை கொடுக்க முடியாத நிலைமையில போயிட்டு எல்லாரும் ஒவ்வொரு திக்கில் இருக்கிறோம். ஸ்பெஷலி என் கணவருக்கு இந்த 2 காலம் அவர் உணர்வு வரும்னு தான் சொல்கிறாங்க. இப்போ 2 வருஷம் ஆகுது. உணர்வு வரும்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களோட கூட்டு பிரார்த்தனையில மட்டும்தான் இது முடியும்னு நினைக்கிறேன். கோடி பேர் சேர்ந்து கூப்பிட்டா மட்டுமே இது முடியும். எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்லை, என் கணவருக்காக நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணணும். என் மகன் மீண்டும் திரும்பி படிப்பு கண்டினியூ பண்ணி படிக்கணும். என் மகள் என்னோடையும் என் கணவரோடையும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இது ஒவ்வொரு வியாழக்கிழமை ப்ரேயர்லையும் எனக்காக ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்காக ப்ரே பண்ண ஒவ்வொரு உள்ளத்துக்கு கோடி நன்றிகள். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இந்த சகோதரி கேட்டுக்கொண்ட பிரார்த்தனைகளை நாம் பார்த்தோம். இதுபோல ஆயிரக்கணக்கான சகோதரிகள் தமக்காக, தம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சகோதரர்களுக்காக, நண்பர்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் உலகெங்கிலும் இருந்து, நாடெங்கிலும் இருந்து நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை நாடி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நம்பிக்கையின் பேரிலே, அது நடக்கும் என்கின்ற ஒரு அவாவின் பேரிலே அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் நம்மை வந்து அடைகிறது. அவைகளை எல்லாம் நாம் படித்தோமானால், கண்டிப்பாக இந்த கூட்டு பிரார்த்தனையில் வைத்தோமானால், கண்டிப்பாக நம்முடைய வழித்துணை பாபா காது கொடுத்து கேட்பார், கண்ணெடுத்து பார்ப்பார்.
இவைகளை உடனுக்குடனாக பரிசீலனை செய்வார். நியாயமான பிரார்த்தனைகளை பைசல் செய்வார். வெற்றிகரமான பிரார்த்தனைகளாக ஆக்கி வைப்பார். நல்லவைகளாக அவைகளை முடித்து வைப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு செய்கின்ற அந்த பிரார்த்தனைகளிலே நாமும் கூட கலந்து கொண்டு செய்கின்ற பொழுது, ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்கின்ற இந்த பிரார்த்தனைகளிலே கலந்து கொண்டு செய்தோமானால் நமக்கும் நல்லது கிடைக்கும், நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். அந்த ஆத்மார்த்தமான உளப்பூர்வமான இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொண்டுமானால் நாமும் கூட இறையருளை பெற முடியும். குருவருளையும் திருவருளையும் பரிபூரணமாக கிடைக்க நாம் பாடுபடுவோம். இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொண்டதினால் நமக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்லது செய்தோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இதிலே நாம் தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். இணைந்த கைகளுக்கு என்றைக்குமே சக்தி அதிகம். ஒருவராக தேர் இழுக்க முடியாது. அதுபோல ஊர் கூடி இழுக்கின்ற இந்த தேர், இந்த கோபுரம், இந்த பிரார்த்தனை கோபுரம் வெற்றி அடைய நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். நலமாக வளமாக வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.